வந்தாருன்னா, ஒரு லீடர் வந்து கட்சிக்காரங்களே மதிப்பானுங்க. ஓகே என் தலைவன் பாத்தியா, நீங்க சொன்னோனே கெத்தா சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஒரு வீடியோ போடும்போது போட்டிருந்தாரு. அவர் கூட வந்து என்ன அரெஸ்ட் பண்ண வரும்போது கூட நான் சோஃபால கெத்தா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தேன். என்ன வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது. நான்லாம் இந்த மாரி டாய்லெட்ல போய் இப்படித்தானே மக்கள் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்டா அரெஸ்ட் பண்ண வரும்போது நீ ஒரு பெரிய தலைவரோட மகன். உன்ன மீறி என்ன பண்ணிட முடியும்? உன் பின்னாடி ஒரு 75 வருட கட்சி இருக்கு. அப்படி கட்சிய வச்சிருக்க ஒருத்தனே நீ பாத்ரூம்ல 2 ஹவர்ஸ் இருக்கிறன்னா, உன்னோட லீடர்ஷிப் எங்க போச்சு? உன்னோட பவர் என்ன போச்சு? இத்தன நாள் நீ நான் ஒரு பவர் சென்டர் 5 வருஷமா நான் வந்து என் பவர கைக்குள்ள வச்சுக்கிட்டு, அ அவ அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா அந்த படம் ஆமாமா. தான் அந்த ரிலீஸ் ஆகும். பவர நாங்களும் பார்த்தோம். 2 மணி நேரம் அந்த பவர். இல்ல பவர மாஸ்டர் அடக்கி கரெக்ட் தானே அவர் பவர மாஸ்டர். அடக்கி ரொம்ப நேரமா ஒரு பாத்ரூம்ல வச்சிருந்ததுக்கா கைஸ். ரூபி சிஸ்டர் மாஸ்டர் கரெக்டா மான்ஸ்டர் வந்துட்டாரு பாருங்க. நீங்க பேசும்போது பவர எப்படி தெளிவா பவர் வச்சு ஆமா பவர என்ட்ரி வச்சு வேற லெவலு. பெட்ரூம்ல ஏதோ பண்ணியிருக்காங்க கைஸ். மாஸ்டர் என்ட்ரி வேற இல்ல லெவலு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மாஸ்டர் குடுத்திருந்தாரு. இத வந்து காமெடியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. காமெடியன் அரெஸ்ட் பண்ணா காமெடியா தானே பார்ப்பாங்க. சீரியஸாவா பார்ப்பாங்க. நீங்க நீங்க அப்படிலாம் வேணாம். நீங்க அப்படிலாம் வேணாம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, காமெடியா தான் இருக்கும். எப்படி காமெடியா இருக்கும்னா, 2 ஹவர் நீ பாத்ரூம்ல உட்கார்ந்தது இப்ப பேச போறோம் பாரு நாங்க. அதுதான் காமெடியே. நீ பாத்ரூம்ல எதுக்கு உட்கார்ந்த 2 ஹவர்? காலை கடனுக்கு எதுக்கு 2 ஹவர்? உதயநிதி இனிமேட்டு வாழ்க்கையில பாத்ரூம் அப்படின்னாலே வாழ்க்கைய வெறுத்துருவாப்புல. என் வாழ்க்கையில 2 ரெஸ்ட் மாஸ்டர் எடுங்க. அவங்க தாத்தாவ இப்ப வரைக்கும் அடிக்கிறது ட்ரெயின் டாய்லெட்ல உட்கார்ந்துட்டு வந்தாருன்ட்டு. இவர் இனி வருங்காலம் அவரோட ஏங்க ஹிஸ்டரி அவரு பேசும்போது திருட்டு ரயிலுங்க. 2 மணி நேரம் அவங்க தாத்தாவ அவங்க தாத்தாவோட லெகசி மொத்த லெகசி எங்க இறக்குவானுங்கன்னா, திருட்டு ரயில்ல வந்தவருன்னு இறக்குவானுங்க. திருட்டு ரயில்ல உதயநிதி நார்மலா உட்கார்ந்து வந்தாருன்னா சொன்னாங்க. டாய்லெட்ல அது உட்கார்ந்து எதுவும் வந்தாருன்னு சொல்றாங்க. சொன்னாங்க. ஆனா உதயநிதி எல்லாம் பாத்ரூம்ல 2 ஹவர் உட்கார்ந்தவன் தானே நீ. உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு தான் போகும். ஆனா ஒரு மான்ஸ்டர் பொண்ண மான்ஸ்டர் தப்பா பேசிட்டு சொல்றீங்க. டாய்லெட் புரட்சியாளர். நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க அப்பப்ப. புரட்சி இல்ல கைஸ் இந்த விக்ரன் ப்ரோ புரட்சின்னு ஒரு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு எரிச்சலா வருது. இல்ல மான்ஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு பெண்ண பேசினாரு. கடைசியில அவங்க ஒய்ஃப் அந்த டாய்லெட்க்கு வெளியில நின்னு டிஃபெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? டாய்லெட் போயிட்டு வந்துருவாரு. டாய்லெட் போயிட்டு வந்து 2 ஹவர்ஸ். அது உண்மையிலேயே எவ்வளவு ஒரு ஹியூமிலியேஷன். கிட்டத்தட்ட குயின் மாதிரி ரூல் பண்ணிட்டு இருந்த கிங்டம். அந்த கிங்டமோட இளவரசர் நேத்து பண்ண ஒரு விஷயம் வந்து உண்மையாவே தளபதி வந்து கிங்டம உடைச்சு விட்டுட்டாரு. இருக்கிற ஆணவத்த நான் சொல்ற டேட்ல தான் படம் ரிலீஸ் ஆகணும். நான் நெனச்ச படம் தான் ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு கிங்டம் மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரின்ஸ ஒரு 2 மணி நிமிஷத்துல நேரத்துல உடைச்சு விட்டாரு. ஆ அவர வந்து இங்க இருந்து அந்த டெம்போல கூட்டிட்டு போனதாகட்டும், அ வ அதாவது ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் டீ வாங்கிட்டு நிக்கிறாங்க. சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு கையோட நிக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலயும் நிக்கும்போதெல்லாம் ஒண்ணு கூட குடுக்க விடல. நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சும்மா வண்டிய இஷ்டத்துக்கு ஸ்லோவா இங்க இருந்து எனக்கு தஞ்சாவூர் எனக்கு தெரிஞ்சு 12 ஹார்ஸ்ல ஆகுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ரொம்ப டைம் எடுத்து கூட்டிட்டு போய் ஈவினிங் தான் அங்க ரீச் ஆகி, இங்க இருந்து 10 மணிக்கு கிளம்பி அங்க போய் ரீச் ஆகும்போது கிட்ட 6 இல்ல 7 ஆயிடுச்சு. போலீஸ விட்டுருந்தா அவங்களே கூட்டு போய் அழகா கூட்டு வந்திருப்பாங்க. ரூபி. 4 மணி நேரத்துல முடிச்சு விட்டுருப்பாங்க அவங்க. இவனுங்க அவ்வளவு கரெக்ட். டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஓகேவா? நீங்க நல்லா பாருங்க. உதயநிதி வந்து ஒரு சிம்பிள் டேர்ம் தான். கூட்டு வர போறது தான் நல்லா தெரியும். இதுக்கு எதுக்கு சேகர் பாபு மாசு வேன்ல எதுக்கு போயிரு? என்ன மான்ஸ்டர் ப்ரோ அந்த விஷயத்த கேட்கணும். நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு இது ஒண்ணுமே புரியல. நேத்து விசாரணைக்கு கூட்டு போறாங்க. இவங்கலாம் எதுக்கு போலீஸ் 2 பேர் நின்னுட்டு வராங்க. மத்த போலீஸ் எல்லாம். இவங்கலாம் உட்கார்ந்துட்டு வராங்க. இது தப்பு இல்லையா ப்ரோ ப்ரோ? எனக்கு ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எனக்கு உண்மை நான் என்ன கேட்கணும்னா, நீ எதுக்கு ஏறின வண்டியில? ம். உன்னை எதுக்கு நீ எதுக்கு உள்ள போன? மாசுக்கு என்ன வேலை? சேகர் பாபுக்கு என்ன வேலை? நெறைய பேர் இருந்தாங்க ப்ரோ. ஒரு 8 பேர் 9 பேர் இருந்தாங்க. 2 போலீஸ்காரங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் கிரேடா இல்ல எஸ்ஐ கிரேடான்னு தெரியல. பாவம் நின்னுட்டு குனிஞ்சுக்கிட்டே வந்தாங்க அவங்க. எவ்வளவு நேரம் நிப்பாங்க அவங்க? எனக்கு ப்ரோ தெரிஞ்சு இவனுங்க அதுக்கெல்லாம் இனிதான் கேஸ் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். நான் என்னோட இதுல வந்து ஆ, என்னோட ஆ, கடமைய வந்து இதுக்கு இது மேலாம் பண்ணாங்கன்ட்டு. இல்ல இதுக்கு மேலாம் அண்ணன் எனக்கு தெரிஞ்சு இது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. See, இல்ல இல்ல ப்ரோ. இருக்கு ப்ரோ. நீங்க நான் தப்பா கணிச்சிட்டீங்க. இருக்கு. இன்னும் இவ்வளவு பெரிய கணிச்சிருக்கலாம். சம்பவம் என் இருக்கு. கணிப்பு
என் கணிப்பு சம் தவறா கூட இருக்கலாம். நேத்து ஆதவர்ஜுன் அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னாரு, கேள்விப்பட்டீங்களா? எக்ஸ்ல இந்த முகமே இல்லாம ஃபேக் ஐடில வந்து உட்காந்து பொம்பளைல தப்பா பேசுறது, மீம்ஸ் போடுறது, அவனுக்கெல்லாம் இருக்குடா அப்படின்ற ஒரு வார்னிங் குடுத்திருக்காரு. அதுக்கு எப்படி இந்த ஒரு வாரத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்காங்க பாருங்க. பொம்பள ப்ரோ புள்ளைய பத்தி எனக்கு எங்க பேசினாலும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு முன்னுதாரணம் தான் நேத்து நடந்த சம்பவம். அத பாத்துக்கச்சு நேத்து ஆதவர்ஜுன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. கண்டிப்பா நடக்கும். பார்க்கத்தான் போறோம். எல்லாருமே பார்ப்பாங்க. கண்டிப்பா நடக்கணும். நடக்கும் முதல்ல ப்ரோ. இந்த 100க்கு பொன்ராஜ 100% நடக்கும். 100க்கு இல்ல 100% நடக்கும். இல்ல முதல்ல இந்த மான்ஸ்டர். பொன்ராஜ தூக்கணும் ப்ரோ. ம். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சார் வந்து உதயநிதி அவர்கள் வந்து கரெக்ட்டா தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளலாம் போய் ஐ யாரு மீன் உதயநிதியா? இது நீங்க மேல அப்படித்தானே டைட்டில் போட்டிருக்கீங்க மான்ஸ்டர். சரி ஓகே. நீங்க நல்லா எப்படி பாருங்க. நல்லா பாருங்க. சரி ஓகே. சம்பவம் அந்த பெர்சன் வந்து எக்ஸாக்ட்டா எங்க கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களோ, அங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களாமா. வெளிய அந்த வெளிய இருக்க ஐ மீன் சிட்டிக்கு வெளிய இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன சொல்றது? இறங்க மாட்டாங்கலாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னுலாம் தெரியல. அதே நேத்து மாரி ஏதோ உங்களுக்கு உங்க சார் கஷ்டம். மான்ஸ்டர் கம்முனு இருங்க மான்ஸ்டர். ஐயோ! இல்ல. அதாவது என்னன்னா, அத விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சார் வந்து ஏதோ அவார்ட் வாங்கிட்டு வெளிய வந்த மாதிரி வெளிய வான வேடிக்கைலாம் வச்சு இது பண்ணிட்டுருந்தாங்க. எதுக்கு வெளிய வந்தீங்க? கேஸ்ல போயிட்டு தானே வெளிய வந்தீங்க. அதுல என்ன உங்களுக்கு வாங்குறது கேஸு. இதுல கிரேசி வந்து ஏதோ சிஸ்டர் என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க. வெறும் கேஸ்ன்னு சொல்லாதீங்க. விமன் அபியூஸ் கேஸ் தான். அதான் அந்த கேஸ வெளிய தமிழ்ல சொல்லுங்க. வாங்கிட்டு ஏங்க அபியூஸ். என்ன விட்டுருங்கங்க. நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கங்க. என்ன ஏங்க இப்படி பண்றீங்க? ஏதோ ஒரு கேஸ் அதான் விமன் அபியூஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டேன்ல. அது அந்த தப்பு. கேஸ நீ தமிழ்ல சொன்னாதே கரெக்ட்டா இருக்கும். அக்கா, இதுக்கு பதிலா தூய தமிழ்ல சொல்லுக்கா. என்னையாதான் டார்கெட் பண்றீங்க? என்ன கிரேசி சிஸ்டர் விட்டுருங்கடா. தமிழ்ல புரியல. சொல்லுங்க. தமிழ்ல இல்ல சொல்லுங்க. கிரேஷியஸ் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்படிதானே? ப்ரோ இல்ல ப்ரோ நான் சொல்லல ப்ரோ. விட்டுருங்க. அதான் விமன் அபியூஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டேன்ல. இது தவறு. தமிழ்ல தான் பேசணும். தமிழ்நாட்டுல தமிழ் தமிழருக்காக பத்தி உயிர் தமிழ் பேச மாட்றாங்க கைஸ், பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க கிரேசி சிஸ்டர் தமிழ்ல பேசுங்க. என்னடா ரவுண்டு கட்டிட்டீங்க? அ அதான் விமன் அபியூஸ் கேஸ் கைஸ். தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. கிரேஸ் அக்கா தமிழ்ல சொல்லுங்க. மாட்டிக்கிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு தமிழ்ல இந்திராணி சொல்லுங்க. மேல கிரஷா இருக்கலாங்க. அதுக்குன்னு இப்படி எல்லாம் ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! அப்ப நீங்க தமிழ்ல சொல்லுங்க. ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து கொளத்தூர்ல தோத்ததுக்கு இங்க மான்ஸ்டர்ன்னு ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கைஸ். அவங்கலாம் இத பத்தி பேசக்கூடாது சரியா? அவர் தனியா ஐயோ! ரூம் போட்டு அழுதுருப்பாரு. அதான் இப்ப இந்த விஷயத்த இப்ப சொல்லுங்க நீங்க. இப்ப எதுக்கு தமிழ்ல அப்பாவை சொல்லுங்க. தூக்கி வந்தீங்க? அப்படியாக்கா? அப்படியா? அப்படியாக்கா வராம்பர் ஓட்டினா மாறுறாங்க. ஆமா அப்படிதான். அரவிந்த் ப்ரோ அப்புறம் கேட்போம். ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த. இந்த இல்ல விஷயத்த தமிழ்ல சொல்லிட்டு வாங்க நீங்க. இல்ல நானே ரசிச்சது உண்டு. ம். இல்ல சரி, சரி ஆக்சுவலா சரி கிரேசியஸ் உதயநிதி சொல்லுங்க. எதுக்காக கைது செய்யப்பட்டார்? விமன் அபியூஸ் கேஸ். தமிழ்ல சொல்லுங்க. சரி அதான் ஒரு பொண்ணு அசிங்கமா பேசினதுக்கு அவ்வளவுதான். இந்த பாத்தீங்களா? சரி நீங்க தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து ப்ரோ சொல்லுங்க. முதல் வார்த்தை தமிழ், செகண்ட் இங்கிலீஷ் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. நான் அதை ம், சொல்றேன். நாங்க சொல்ல பொம்பளை மாட்டோம். கேஸ்ல நீங்க தான் சொல்லணும். மாட்டாருன்னு சொல்றாங்க கிரேஷியஸ். என்ன கிரேஷியஸ்? ப்ரோ சரி ஓகே. என்ன இங்க பாருங்க, ப்ரோ மறுபடியும் பாருங்க. சரிடா விடுங்க. நான் சொல்ல அந்த கண்டென்ட்ட பேச விடுங்க. அதான் அந்த கேஸ்ல மாட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு எந்த சார் கேஸ்ன்னு வந்து சொல்லவே இல்லையே. கேஸ்னா யாருக்கு புரியும்? கீழ இருக்கவங்களுக்கு புரியாது. இப்ப வந்து உங்களுக்கு நீங்க வெறும் கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மான்ஸ்டர் போய் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் கண்டிக்கணும் நீங்க. அதான் மான்ஸ்டர் சொல்லிட்டாங்களா? மான்ஸ்டர் எனக்கு பதிலா சொல்லிடுங்க மான்ஸ்டர். அது என்ன கேஸ்ன்னு ப்ளீஸ். உங்களுக்கு பதிலா நான் இல்ல சம்பளம் பண்ணுமா? கிரேஷியஸ், நான் இப்படிலாம் பேசலாம் மாட்டேன். ஆனா இவனுக்கு வந்து இவ்வளவு மரியாதையே கொடுக்க கூடாது. வாடா போடனே பேசலாம். தப்பே கிடையாது. அதுக்கும் ரெக்கார்ட் இல்ல ப்ரோ. அதுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து சும்மா பேசினதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு ரெக்கார்ட் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப அதை இல்ல ஏதாவது நம்ம சொன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸியா இருக்கட்டும், நம்ம பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவன் அனுப்பிச்சிட்டு போறான். என்ன ஆயிட போகுது? ஏதாவது நம்ம ஏதாவது ஆயிட போகுது, நமக்கு எதுவுமே ஆகாதுல்ல. கரெக்ட் இல்ல ஏன் தான். இல்ல 9 கேஸ் போட்டிருக்காங்க சிஸ்டர். பயப்பட வேணாம். 9 இல்ல கேஸ் நடக்கு. 9 எனக்கு கேஸ் என்னன்னா போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த லூசுங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது முதல்ல அரஸ்டே கிடையாது. அதாவது சும்மா விட்டிருந்தா என்கொயரி. இல்ல என்கொயரி கூப்பிட்டதுக்கு அழகா சென்னையில இருந்து இதுக்கு அவங்க எக்ஸாக்ட் லொகேஷன் இருக்குது. சாலிடா 4.5 hours 5 hours தான் இருக்கும். நடுவுல வந்து ரோட மறிச்சு போராட்டப்படுற அது பண்ற இது பண்றேன்னு சொல்லி இவங்க தான் 10 மணி நேரம் ஆக்குனது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது சரி உள்ள போய் என்கொயரி முடிச்சுட்டு வெளியே வந்தாங்களா? சத்தம் இல்லாம கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு உட்காந்துட்டு இந்த ஓப்பன் கார்ல வந்து என்ன உங்களுக்கு அவார்டா கொடுத்தாங்க? அதுல வந்து வான வேடிக்கை வேறயா? கேட்டா மழை பெஞ்சதுன்னு மழையே ஆசீர்வாதம் பண்ணுச்சா? என்ன வெங்காயத்தை கலட்டுனுச்சுன்னு எனக்கு தெரியல. பண்ணது அபியூஸ். இதுல வேற எது விசாரணை மலை ஆசீர்வாதம்? கிரே சிஸ்டர் அப்பதான் நீங்க ஒரு இந்த மலை narrative பத்தி set நான் ஒரே பண்ணாங்க விஷயம் மாஸ்டர். சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு என்ன விஷயம். தெரிய மாட்டேங்குது ஒரே உங்களுக்கு? ஒரு விஷயம். சொல்லுங்க. வண்டி விட்டு இறங்குற வரைக்கும் மழை பெய்யல. ஸ்டேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சுச்சு. எதுக்கு அதை கரெக்டா நோட் பண்ணீங்களா இல்லையா?
விட்டு வெளிய இல்ல வரும்போது மழை எனக்கு பெஞ்சுச்சு. யார் அது சொன்னா அப்படி ஒரு மழை மீம் வந்துச்சு ஆசீர்வாதம் உங்களுக்கு பண்ணுச்சுன்னு? தெரியாதா? கொத்து வந்து வெளிய வரும்போது மழை இல்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சுச்சு. வெளிய வந்த சாரல் நின்று போச்சு. அதான் அவனால வெடிலாம் வெடிச்சாங்க. தஞ்சாவூர் செய்ய வேண்டிய மழையும் போயிடுச்சு. அதோட என்னன்னா, வெளிய வந்துட்டு சார் வந்து இன்னைக்கு காலைல ஒருத்தவங்க வந்து முட்டு வேற குடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் பேசலாமா? நான் என்ன கேட்கிறேன், இதே தானே நாங்க கரூர் விஷயத்திலயும் சொன்னோம். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க மட்டும் எதுக்கு உட்காந்து மைக்க போட்டு, ஸ்டேஜ் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க? பண்ணது அதுல வேற ஒரு ஏதோ ஒரு பைத்தியம் வந்து ஏஐ வீடியோ ஏன்டா அறிவு இருக்காடா கொஞ்சமாவது? ஓப்பனா தான் அந்த வீடியோ லைவ்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. இதுல என்ன முட்டு குடுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. இதுல வந்து ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் ஒண்ணு தான் கேடு. உட்காந்து என்ன எனக்கு பேசுறதுக்குன்னு ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். ஓப்பனா மாட்டியாச்சுன்னா, "இல்ல நான் வந்து அப்படி பேசல" அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும். அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அத விட்டுட்டு எப்படி கேவலமா வந்து அத திரிக்கணுமோ இது அதே மாரி இன்னொரு ஜோக் என்னன்னா, அசெம்பிளில வந்து பேசக்கூடாதுன்றதுக்காம். பாதியில ஓடுனது நீங்க. உங்கள பார்த்து யாராவது அசெம்பிளில பயப்படுவாங்களா? சும்மா உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு பேச வேண்டியது. ஏங்க ஒரு இல்ல கிரேஷியஸ் ஒரு அவர் சின்ன வந்து அசெம்பிளி போன மட்டும் என்ன கழட்டிடுவாரு. அதுதான். ஏதாவது பேப்பர் பார்த்து உளறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யாராவது செஞ்சா வெளில ஓடி போயிருவான். அவ்வளவுதானே. இந்த பாதியில வாட்டி வெளிய ஏதோ ரெடியா வந்துருவாரு ப்ரோ. இருப்பான் போல. இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஆ. இல்ல இந்த வாட்டி ரெடியா இருப்பான். இந்த வாட்டி செருப்பால் அடிச்சாலும் வெளில போகக்கூடாதுன்னு மேபி யோசிச்சு உட்காந்துருப்பான் இருந்தாலும். ஆனா என்ன யோசிச்சு உட்காந்தாலும் உங்க ஆளு லாஸ்டா அவருக்கு குடுக்க போற ஸ்பீச்ல உள்ள அவ்வளவு என்ன சொல்ற தக தகன்னு நெஞ்சு ஓடி போற நிலைமையில தான் ஆயிடுவான். ஆனா உள்ள உட்காந்து அதோட அசிங்கம் எதுவும் இருக்காது. எழுந்து போனாலும் ஓடி போயிட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க அவன அவ்வளவுதான். விவசாயிகளுக்காக வந்து 100 வாட்டி ஆனாலும் நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ரொம்ப என்ன ஹிட் பண்ணிருச்சு. என்னன்னா விவசாயிகளுக்கா 100 கேஸ் போடல தாங்கிப்பான. டேய் விவசாயிகளுக்கு உனக்கும் உங்க அப்பனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா? ஆ. நான் எனக்கு தோட்டம் இருக்கு. நான் போயிருக்கேன் உள்ள. உங்க அப்பன் என்ன சொல்றது ப்ரோ கான்கிரீட் ப்ரோ போட்டு ப்ரோ நடந்து நீங்க போயிட்டு ஷூ போட்டு நடந்து போனான் வயலுக்குள்ள. எங்க அப்பா வந்திருக்கு. ப்ரோ எங்க தாத்தா இருக்காரு, அப்சி ப்ரோ இருக்காரு. நீங்க அவ்வளோ ப்ரோ இல்ல நீங்க நான் சொல்ற அவ்வளோதாங்க மான்சர் ப்ரோ. எங்க அவ்வளோதாங்க அப்சி அதாவது இல்ல எங்க இல்ல அம்மாவோட அப்பா அவ்வளவுதாங்க சொல்லியிருக்காரு. அந்த நிலத்துக்குள்ள செருப்பு போட்டு போனா கூட நான் அதுலயே ஒன்னு அடிப்படான்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆள் ஷூ போட்டு நடந்து போனோம் தான் எங்க அப்பா. இவன்லாம் ஒரு ப்ரோ நீங்க அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. டெல்டா விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது அவங்க மேல குண்டாஸ் போட்டவங்க. இப்போ நீங்க எக்ஸாக்ட்லி இவன் செருப்ப வாங்கி அவனே அடிக்கணும். ஏன்டா நான் தான் கேக்குறான் 14 பேர் மேல. விவசாயிகளுக்காக நீ கேஸ் வாங்குவ. நீ என்ன பண்ற? நாளைக்கே போற. போய் ஒரு 150 விவசாயிகள் கேஸ் எல்லாம் என் மேல எழுதுங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் போற. ஏன்னா உதயநிதி இ போற நீ. இதுல போயிட்டு ஒரு 150 கேஸ் என் மேல போடுங்க. நேஷனல் குண்டாஸ் மீடியா வந்து போடுங்கன்னு சொல்லி நிக்கிற. நரேட்டிவ் செட் பண்ணுது. அவங்க எல்லாத்துக்கும் நரேட்டிவ்ன்ற வேர்டுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. எவனாவது அதுவும் இல்லாம தமிழ்நாடே மொத்தமா கேவலப்படுத்தியாச்சு. நேஷனல் மீடியாலலாம் தமிழ்நாடோட See, லீடர் ஆஃப் எனக்கு இல்ல எனக்கு எனக்கு இந்த எல்லா விஷயத்திலயும் ஒண்ணு ரொம்ப ரொம்ப டைல்யூட் ஆகி அதை யாருமே பெருசா பேச முடியாம போனது ஒண்ணு இருக்கு. ஒரு இஷ்யூ இருக்கு. நான் அதை மட்டும் திருப்பி ரீகால் பண்ணிடுறேன். நீட் ரிலேட்டடா போராட்டம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கேசஸ வாபஸ் வாங்குச்சு நம்ம டிவிக்கே. அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த கேசஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. I never ever seen a party did this. ஒரு டிவிக்கு பண்ணாங்க அதை. இந்தியாலே கிடையாது அப்படி சொல்லுங்க. யாருமே இத பண்ணல. ஈவன் பிஜேபி கூட காக் அங்க போராட்டம் ஆ புரொடெஸ்ட் காக்ரோச் பீப்பிள்ஸ் ஜனதா கிட்ட பார்ட்டி அந்த ரெக்வெஸ்ட் வச்சனால தான் அத பண்ணாங்க பிஜேபி. இல்லன்னா பிஜேபி அத பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையும் ஃபுல்லாலாம் பண்ணல. நிறைய பேர் மேல கேசஸ் இருக்கு இன்னும். ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டுல வித்தவுட் நோ ஒன் ரெக்வெஸ்ட் he done that. That is the leader. நான் என்ன சொல்றேன்னா மாணவர்கள் மேல ஒரு பிரச்சனை ஒரு கேஸ் வந்ததுன்னா அவங்க லைஃப்ல சில விஷயங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீட்ல போராடின எல்லா மாணவர்கள் மேல இருக்க கேஸ ரத்து பண்ணாங்க. ஏய் அவருக்கு தெரியும்டா யாருக்கு என்ன பண்ணணும்னு. உன்னை எதுக்கு அலைய விட்டு தஞ்சாவூர் கூட்டு போனாங்கன்னா நீ எங்க பேசினியோ நீ அங்கேயே வாழ்ந்தவன உட்கார வச்சிருக்காங்க. நீ எங்க பேசினியோ நீ அங்கேயே வாழ்ந்தா உட்கார வச்சிருக்காங்க. நீ இப்பயும் சொல்றேன், நீ எம்ஜிஆரை பார்த்திருக்கலாம், ஜெயலலிதாவை பார்த்திருக்கலாம், நீ யார வேணா பார்த்திருக்கலாம். தளபதி விஜய் மாதிரி ஒரு ஆளை நீ பார்த்திருக்க மாட்ட. நீ பாப்ப. இல்ல உன் ஃபேமிலிக்கே இது ஒரு லெசன்டா. நான் உன் என்ன சொல்றேன்னா, ஃபேமிலிக்கே இது ஒரு இல்ல லெசன். கொத்து நீ ஸ்கூல்ல வந்து போராடக்கு ஆல்ரெடி அக்யூஸ் லெசன் பண்ணிட்டு கொடுத்துட்டாரு மான்ஸ்டர். ஆல்ரெடி கொத்து போராடக்கு லெசன் கொடுத்துட்டாரு. ப்ரோ லைஃப் டைம் அவனுக்கு இந்த கேரி ஆகும் ப்ரோ. ஒரு என்கொயரிக்கு பயந்து நீ ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இந்த பாத்ரூம்ல உட்காந்து 2 ஹவர்ன்றது லைஃப் டைம் கேரி ஆகும். நீ ஒரு விமன் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கிறது லைஃப் டைம் கேரி ஆகும். ஏன்னா ஒரு திமுக காரன் எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ்ல உதயநிதியை வந்து பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன கேஸ்ன்னு கேட்டா பொம்பளை கேஸ்ன்னு சொன்னா அசிங்க மானக்கேடு.
நீ மான்ஸ்டர் நீங்க அரஸ்டாலே வந்து இது சொல்றது ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்களா மான்ஸ்டர்? அந்த மாதிரி தான் இருந்தாலும் சி நான் இது ஃபர்ஸ்ட் வேர்ட்லாம் கிடையாது. சி ஹேபிச்சுவல் அபியூசிவ் எடப்பாடி ப்ரோ, வந்து ஹேபிச்சுவல் கால்குள்ள அபியூசிவ் பூந்து ப்ரோ. போய் ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கு மீனிங் உங்களுக்கு ஒரு சசிகலா சொன்னார்ல, இது வந்து ஹேபிச்சுவலா ரிப்பீட் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ உங்களோட ஃபேமிலிக்கே அவங்க டிஎன்ஏலயே ஈஸியா ஒரு பொண்ணுனா ஈஸி டார்கெட். அவங்கள வந்து அசிங்கப்படுத்திடலாம். நீங்க எவனுமே நல்லவங்க கிடையாது. பர்சனலை பத்தி பேசினா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பேட் விஷயம் இருக்கும். பட் ஆனா இவங்க ஹேபிச்சுவலாவே அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஒருத்தங்க பொண்ணுனா ஈஸி டார்கெட் சொல்லி ஈஸியா தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த டிஎன்கே சப்போர்ட் பண்ற பொண்ணுங்க அதை கூட வேலிட் பண்ணி இதெல்லாம் ஒரு எடிட்டட் ஒரு வெர்ஷன் எடிட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி இதை ஃப்ரேம் பண்றாங்களா? இது புரியவே இல்லை. சி வேற இல்ல வேற இல்ல கட்சிகள் குரு ப்ரோ, எல்லாமே எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இதுல வந்து கனிமொழி அவர்களும் அதே தான் சொன்னாங்க. அண்ட் டிஎம்கே சப்போர்ட் பண்ற நிறைய விமனும் இல்ல அதுக்கு ரிலேட்டடா இருக்கவங்க காமனா வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து திசை திருப்புறது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடெஸ்ட்டுக்கு யாரும் இப்ப டிவிகே கவர்மெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட்க்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, ஓகேவா? இங்க யாரும் ரூம் போட்டு நீங்க பண்ண ப்ரொடெஸ்ட் தப்புன்னு சொல்ல. அஃப்கோர்ஸ் விவசாயிகளுக்கு ஒரு அப்போசிஷனா நீங்க பண்ற ப்ரொடெஸ்ட் கரெக்ட் தான். அதை டைவர்ட் பண்ணதே உங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன் தான். நீங்க அந்த அந்த ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணலன்னா அஃப்கோர்ஸ் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து இட்ஸ் சக்சஸ் திங். பிகாஸ் கர்நாடகா கிட்ட தண்ணி வந்தாலும் தண்ணி இன்னும் டெல்டா பீப்புள ரீச் பண்ணல, ஓகேவா? அதை நீங்களே தான் உங்களோட டைவர்ட் பண்ணிட்டு அக்கௌண்டபிலிட்டி கூட எடுக்கிறதுக்கு இது இல்லாம நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்லி நான் ஒன்னு சொல்றேன், நீங்க வந்து முன்னாடி உங்க மேல ஒரு இமேஜ் இருந்தது என்னன்னா அப்போசிஷனா நீங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு. இன்னைக்கு அது எதுவுமே இல்லை. ஏன்னா அசம்பிளில சீஃப் மினிஸ்டரை கேட்கறதுக்கு பேசுறதை கம்ப்ளீட் பண்றதுக்கு கூட முடியாம பாதியில வெளியே வந்தீங்க. கேட்டா மக்கள் பிரச்சனைன்றீங்க. மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னா அசம்பிளில ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 1. நீட்டுக்கு போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து சீஃப் மினிஸ்டர் அபியூஸ் பண்ணி ஒரு பிளக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்கேயும் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட டார்கெட் சீஃப் மினிஸ்டர் அபியூஸ் பண்றது. தேர்ட் திங், விவசாயிகளுக்கு வந்து நிக்கணும்னு ஒரு கிரீன் கலர் துண்டை போட்டு வந்து ஸ்டேஜ் போட்டு நின்னு நீங்க பொலிட்டிக்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விமன் அபியூஸ் பண்றீங்க. வாட் கைண்ட் ஆஃப் அஜெண்டா யூ ஆர் ட்ரைங் டு ப்ரீச்? உங்களோட சி சி எய்மே சி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்த நான் உனக்கு திருப்பி சொல்றேன். இந்த வேர்டை நான் திருப்பி சொல்றேன். நீட்டுக்கு போராடின மாணவர்கள் மேல இருக்க கேஸை தான் ரத்து கைஸ். ஜூலி மாணவர்கள் கிடையாது. நாங்க ஜென்சில வந்து உக்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ண அண்ணன் கூட்டம் மாஃப் பண்ணவனுங்கெல்லாம் மாணவர்கள் கிடையாது. எவன்லாம் மாணவர்கள் கிடையாதோ அவன்லாம் கேஸ் வாங்குவான். டேய் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, எங்க அண்ணன் ஒண்ணு பண்ணுவாரு. அது உனக்கு எப்படி இருக்கும்னா, வாழைப்பழத்துல ஊசி குத்துன மாதிரிலாம் கிடையாது. வாழைப்பழத்துல வெடி வச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி உன்னை இரிட்டேட் பண்ணும். இன்னைக்கு அடிச்ச அடியில உதயநிதி உள்ள போய் உக்காந்துல நீ என்ன ரியலைஸ் பண்ணிருப்பானா, மச்சான் அவரையே புடிச்சானுங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், தயவு செஞ்சு பார்த்து இருங்கன்னு இருப்பானுங்க. இன்னைக்கு அதுதான் போயிருக்கும். இதுல சில லூசு திமுகல வேற பின்னாடி வண்டி மேல ஏறி வர சேஃப்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல. யார் அதுன்னு தெரியல. வண்டி மேல ஏறி போறது கேட்டா என்ன அவரை என்ன ஏதாவது பண்ணியா கூட்டு போறாங்க? சேஃபா தானே கூட்டு போறாங்க உங்க அண்ணனுக்கு. இல்ல பெரிய பவன் கல்யாண் நினைப்பு அவருக்கு. அதான் தெரியல. ஏன்டா இதுல உள்ள உட்காந்து ஏன்டா நீ செல்ஃபி போட்டுட்டு வேற செல்ஃபி வண்டி ஏண்டா கூப்பிட்டு போறது, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறது இல்ல என்னத்துக்கு செல்ஃபின்னு தெரியல. தொண்டருடன் செல்ஃபின்னு சொல்லி அந்த வேன்ல வேற செல்ஃபி. போங்கடா. சரி 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 கோவப்படாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஆனா மைக் ஆஃப் ஆனா பண்ணிட்டீங்க. கைஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா நீங்க உதயநிதியை போட்டு அடிச்சிட்டோம். ஃபைனலா இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். ஆக்சுவலா நீங்க டிஎன் பட்ஜெட் சொல்றதை விட மாணவர்கள் யங்ஸ்டர்ஸோட பட்ஜெட் நான் சொல்லுவேன். கான்ஸ்டர் ப்ரோ, நான் அப்பாதே ஒரு கமாண்ட் போட்டேன். அதுதான் பட்ஜெட். வெளிப்படைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களுக்கு மிக சிறப்பான பட்ஜெட். ஓகேப்பா, நீங்க அடிக்கிற ஆமா. வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு. பை. பட்ஜெட் பத்தி பேசுறதுக்கு எனக்கு தெரியல. பை பை. ஓகே ஃபைன். இல்ல இந்த பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கு புரியவே இல்ல சீரியஸா. கண்டினியூ மான்ஸ்டர் அதுல கண்டினியூ. என்னன்னு சங்கர் கூட மினிஸ்டர் படிக்கல. வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் உதயநிதி தான் கேட்கணும். அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிருங்க. நான் கிரேஷியஸ் ஒரே ஒரு செகண்ட். என்னன்னா உதயநிதிக்கு அவரு ஆல்ரெடி சட்டசபையில தூங்கிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாரு. வெளில வந்தோன்னா பிரஸ் மீட் கொடுக்குறான். அது எவனோ எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த 4 பாயிண்ட் பார்த்து படிக்கிறான். அவர் அரெஸ்ட் ஆனதையே அவர் வந்து பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாரு. அவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி தலைவர் அவரு. நான் என்ன சொல்றேன், டேய் அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னா போய் படிச்சு பாடுறா. நீ நாளைக்கு வருவ, 1 மாசம் இங்க சட்டசபை நடக்கதான் போகுது, அப்ப வந்து பேசுறானா? அதெல்லாம் இல்ல. நான் வந்து ஏதோ வந்து எதிர்க்கட்சி மொத்தம் எடுத்துறேன், பூஜ்யம்ன்றான். என்ன ஓடிகாலின்ற? டேய் இல்ல இல்ல நாங்கெல்லாம் அதையும் பேசணும்னா சொன்னது உங்க குரு ப்ரோ. தாத்தா கார்ல இருந்து எடப்பாடி அவர்கள் சொன்னாங்கல்ல, நான் மான்சர் கிட்ட அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். என்னன்னா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பட்ஜெட் என்ன 0 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க யார் முதல்ல? எனக்கு புரியலையே. எடப்பாடி வந்து இவங்க என்னன்னா பூஜ்யம்ங்கிறாங்க, 0 மார்க்ஸ்ன்னு சொல்றாங்க. முதல்ல என்னன்னு தெரியுமா? அவர் சொன்னது ஃபுல்லா நீங்க என்ன டீட்டெயிலா பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்க்கு மார்க் கொடுக்க வேண்டியது. இன்னொரு இதுல விட நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து எஜுகேஷனுக்கு தான் ஹையர் பட்ஜெட் கொடுக்கணும். என்னங்க பார்ட்டி ஃபண்டை கேன்சல் பண்ணிட்டோம் அவ்வளவுதானே. முதல்ல எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருக்கு பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம்
இன்னொன்னு ஒரு விஷயம் அவங்க கேட்டது எனக்கு வேலிட். மகளிர் உதவித்தொகை அதை விட இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பெனிஃபிட்டா இருக்கு. அஃப்கோர்ஸ் 1 இயர் கழிச்சு அதுக்கான பட்ஜெட்டும் வெளியே வரதா போகுது. அதுக்குள்ள பட்ஜெட் அந்த இது கூட முடியறதுக்குள்ள வந்து எஜுகேஷன் அது இதுன்னு ஒரு கிராஃப் வேற போட்டுட்டு என்னடா பண்றீங்க? அதான் நான் சொல்றேன்ல, மறுபடியும் அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயம் சொன்னா எந்திரிச்சு ஓடிடுவீங்க. பட் ரியாலிட்டி அதுதான். இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டை வச்சு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எஜுகேஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க மான்ஸ்டர். எனக்கு அவ்வளவு டீட்டெயில். இல்ல இங்க பாருங்களேன். நான் இந்த பட்ஜெட்ல சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பேசினதுல கம்ப்ளீட்டா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட்டா கோட் பண்ணி அதுக்கு ரிஃபார்மர்ஸை வந்து நிறைய வந்து போட்டு அண்ணன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல். நான் இதை வந்து எப்படி பார்க்கறேன்னா ஒரு பெரிய கிரீன் ஃபிளாகா பார்க்குறேன். என்னன்னா அப்கமிங் ஜென்ரேஷன் மேல அவர் கான்சென்ட்ரேட் பண்றத வந்து நான் பார்க்குறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் கிடையாது. இவங்க எல்லாமே வந்து ஓட்டு லிஸ்ட்ல வரமாட்டாங்க. ஓட்டு லிஸ்ட்ல வரமாட்டாங்க செஞ்சு இவங்களால ஓட்டு போட முடியாது. ஆனா இஸ் கம்ப்ளீட்லி புட்டிங் த எஃபர்ட் டு பி என்ன சொல்ல ஸ்டேபிள் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த அப்கமிங் ஜென்ரேஷனை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் சைக்கிள்ஸ் லேப்டாப் ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ண போறேன்றது என்ன ஓவராலா இந்த பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றது இதெல்லாமே ரொம்ப அழகா நரேட்டிவ் சூப்பரா இன்னைக்கு ஆனா வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு சொன்னாரு. ஓகேவா? இந்த சோலாரையும் ஏஐ ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா, சோலார், ஏஐ, டிஜிட்டல் லைப்ரரி வந்து ஆமா நிறைய விஷயங்கள்ல அப்கமிங் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி தி அடாப்டட் திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் பாக்குறத விட கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஜெனரேஷன் கேப்புக்கு அப்படியே அழகா அப்கமிங் ஃபியூச்சருக்கு என்ன மாதிரியான உகந்தவெல்லாம் தேவையோ அதை எடுத்துட்டு வந்து தே ஆர் கிவிங் டு ஸ்டூடெண்ட்ஸ். அது அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பராவா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தங்க மோதிரம் திட்டம், கல்யாணுக்கு வந்து 8 சவரன் நகையும் பட்டு புடவையும் இதெல்லாம் எவ்வளவோ பேரு கலாச்சி கிட்டத்தட்ட அதை ட்ரோல் பண்ணியிருக்கான். அவனுக்கெல்லாம் இன்னைக்கு செருப்படிதான். இது எப்படி பண்ண முடியாது? சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இது வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது. இது அவ்வளவு பெரிய இன்னைக்கு இதை பட்ஜெட் ஒதுக்கி இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஐ வாஸ் ஃபீல் வெரி ஹாப்பி. ப்ரோ முக்கியமான சொல்ல மறந்துட்டீங்க. ஆமா, நான் நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். நீங்க எடுத்து போடுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆபீஸ்ல நீங்க இருந்திருக்கேன். சில விஷயங்கள் தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அதை சொல்றேன். நான் மறந்துட்டேன்னா நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஒன்னும் தப்பு இல்ல கைஸ். இந்த கூவம் ஆறு அத பத்தி ஒண்ணு இல்ல. கூவம் ஆறுனா ஒண்ணு இல்ல. திமுக காரன் வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அதான் நம்ம சுத்தம் செய்யணும்ன்றதுதான் அந்த ஒரு விஷயம். கூவாரை வந்து நெறிப்படுத்தணும்னு நினைக்கிறது அது உலக அளவுல வந்து எல்லாருக்குமே டெண்டர்ஸை விட்டு அதை வந்து அவங்க மூலியமா இது பண்றது. போறது அப்படின்றது அதுக்கு ஆய்வறிக்கை ரெடி பண்ண சொல்லிருக்காங்க ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஆய்வறிக்கை. இது ரிலேட்டடான ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியர், நான் வந்து ஒரு பில்டர், நான் இன்ஜினியர், நான் வீடை கட்டலாம். ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணலாம்? அவன் வந்து வீட்டை இந்த மாதிரியான டிசைனிங்லாம் பண்ணலாம். ஒரு டிசைனர் என்ன பண்ணலாம்? தட் மீன்ஸ் அந்த பில்டர்ஸ்ல வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் என்ன பண்ணலாம்? அவன் வந்து வீடை இன்னும் எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான் இருக்கும். இவ்வளோ இருக்கு. ஒரு அவங்கள வந்து சொன்ன உடனே சுருக்குன்னு ஏறி பண்ணாம இருந்துட்டாங்கன்னா அப்ப எதுவுமே பண்ணாம இருந்துருவாங்களா? பரோட்டாவே சாப்பிடாம இருக்கிறாங்களாப்பா? இல்ல எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல பட்ஜெட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிரியாணி சாப்பிடாம இருந்தாங்க விருகம்பாக்கத்தை பாக்ஸிங் பண்ணனால. அந்த மாதிரி வந்து ஒரு சீசன்ல ஒண்ணு எல்லாமே பண்ணாம இருந்துருவாங்களா? பண்ணாம இருந்துடலாம். ஆனா வந்து நாமளும் ஒண்ணு சொன்னோம், வேலை பாருங்கடான்னு. அதை பார்த்து இருந்தா இந்நேரத்துக்கு வந்து ஆட்சியில இருந்திருப்பானுங்களா? அதை மட்டும் பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வேலையை மட்டும் பார்த்திருக்காங்க. யார் யார் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு இதுக்கப்புறம் தான் நம்ம அலெக்ஸ் ட்விட்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல நல்லா நியூட்ரலா இருக்கு.
இன்ஸ்டாகிராம் பார்த்தோன்னா நிறைய ம். ஃபேக் நியூஸும் இருக்கு. அதுல நம்ம அல்காரிதம் பொறுத்து தான். நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன பாக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் வரும். இந்த Facebook என்ன அலெக்ஸ் சுத்தமா அவனுங்க கொத்தடிமைங்கள வாங்கி வச்சுட்டானுங்களா அந்த Facebookல. இல்ல ஃபேஸ்புக்லாம் எப்படி தெரியுமா, நம்ம ஏரியால ஒரு கிழட்டு அங்கிள் இருப்பான், அவன் மட்டும் தான் ஃபேஸ்புக் இருப்பான். ஃபேஸ்புக் அதுதான் நானும் சொல்ல நான் வந்தேன். சொல்றேன் பாரு, அது ஃபேஸ்புக் ஒர்க் ஆகிறத ஸ்டார்டிங்ல Facebook வந்த போது இன்று ஒரு நிமிஷம். இன்று இன்னைய டேட் அப்படி போட்டு இவர்கள் வீட்டு திருமணத்தில் இத்தனை மணிக்கு நான் போய் கலந்து கொண்டேன், என்னுடன் இவர்கள் இருந்தார்கள், இப்படி தான் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நீ யார சொல்றேன்னு நல்லா தெரியும். படிச்சிருக்கேன். நமது இளம் தலைவரும் நமது கழக தலைவரும் சேர்ந்து இன்றைய திருமண நாளில் பங்கேற்றுக் கொண்டார்கள். லிட்டரலி அப்படிதான்டா இருக்கும் அவனுங்க. இல்ல அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருவாங்கடா. கூப்பிட்டு ஸ்பீக்கர் வரும்போது சொல்லி விட்டுரு, கால் வரும். இல்ல இந்த மாசம் ஆடி மாசம், இப்ப இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கல்யாணம் எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வாரம் போயிட்டு ஒப்பாரி வைப்பாங்க. ஆடி மாசம்னா கல்யாணம் இருக்காது, கோவில் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, திருவிழால போயிட்டு கத்த வேண்டியதான். திருவிழா எல்லாம் போய் கத்துனாங்கன்னா கேஸ் ஆகும். எங்களால பேச முடியும், நீங்க ஒடுக்க பாக்கலாம். ஜெயிலட்டு வாடிலான்னு எங்க சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், கலநதி மாறேன், அவன் மேலே ஏறி பண்ற ஒரு ஆட்டங்கிற பேரு கத்தக்கல்லி இஷ்டத்துக்கு ஆடுவான். இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பு இல்ல லெக்ஸ். ஏண்டா அப்படி பாக்க போனா டிசிலே பேசிருக்கோம்டா அவனுங்க. கீழே ரஜினி வந்துட்டு போய் காலில் வந்துருவான். ரஜினியே சைலண்ட் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் சின்ன கருணாநிதி இன்னைக்கு வந்தாரா இதுக்கு சட்டமன்றத்துக்கு? யார் அது சின்ன கருணாநிதி? வருவாரு.